ஒரு பரிசளித்தாங்க. நினைவு சின்னம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வெட்டு தரோம் இது உங்களுக்கு அப்படின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஜான்கிட்ட. இதை என்னால் தூக்க முடியல, நான் உண்மையாக அதை தூக்க முடியல. ஏன்னா சினிமானா ஒரு அட்டகதி கொடுத்துருவாங்க, அழகாக பெயிண்ட் அடிச்சு பிடிச்சி சிரிச்சுவாங்க. சரிங்களா, இது ஒத்த கையில் பிடிச்சி இப்படி நிப்பாட்டு ஒரு ஸ்டில் நான் படாத கஷ்டப்பட்டேன், கையை ஆடிச்சு விட்டு. அந்த காலத்தில் வீரம் அப்படிங்கிறது இந்த வாழை தொட்டு பார்க்கும்போது தெரியும் ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய வீரம் இருக்கும், அந்த வீரத்துக்கு அவன் எவ்வளோ தகுதியானவனாக தான் அந்த வாழை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போவும் யுத்தம் நடக்குது உலக அளவில். கம்ப்யூட்டர் கேம்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படிதான் இருக்குது. கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தான் இருக்குது. எத்தனை யுத்தம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் களத்தில் இறங்கி அவங்களுடைய வீரத்தை காட்டினவா, அவங்களால இதை எடுத்து வீச முடியும்னு காட்டினவா. இப்போ அப்படிலாம் இல்லை, கம்ப்யூட்டர் உலகம் மாறிடுச்சு, யுத்தம் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு, டிஜிட்டலில் போயிட்டு இருக்கு, ஏஐயில் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இந்த வாழை பரிசளித்தது பெருமையாக நினைக்கிறேன். அதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது உங்கள்கிட்ட காமிக்கிறது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதா நினைக்கிறேன். மகிழ்ச்சி. எடுக்கிறதுக்கே ஒரு ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கு. நான் இதை ஒரு 50 முறை எடுத்துட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா உள்ள போடுறதும் கஷ்டம், எடுக்கிறோம். இதோடைய வெயிட் அந்த மாதிரி இதை எழுதிக்கிறது பாருங்க. இதுக்கு மேலே இவங்க இந்த ஸ்டாங்கு கொடுத்து எத்தனை ஃபைட் பண்ணியிருப்பாங்க, இது எத்தனை பேர் கால் வாங்கியிருக்கோம்னா எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நினைவு சின்னமாக நம்ம கைக்கு வந்திருக்கோம், முன்னால் காமிச்சிட்டு இருக்கேன். இதை எப்போவுமே அவங்க உடைவாளர் எப்போவுமே இந்த இருக்க 2 செயினை, இந்த செயின் முன்னாலே பின்னாலே பெல்ட் போட்டால் இது இதை எடுக்கிறதுக்கு 1 செகண்ட் கூட தெரியாத அளவுக்கு எடுப்பாங்க. இந்த இடத்துல தவிர வேற எங்கேயும் பிடிக்க முடியாது. இது எடுத்தா ஆமாம், இது ஒரிஜினல் வால். சினிமாவில் டூப்ளிகேட் வாலில் ஒரிஜினல் வால் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. இது அந்த மன்னர் நினைவு சின்னமாக கொடுத்தாங்க. உங்களுக்கு மேலே காமிக்கிறத பெருமைப்படுறேன். அதே இது அவருடைய மகன், அவர் இளவரசர், அவருடைய மகன் கொடுத்தாரு நினைவு சின்னமாக. இதை என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இதை எப்படி பிடிச்சி இது உரையில போட்டாங்க. முடிஞ்சதுன்னா ஏதாவது சேர்த்து போட முடியல. நான் இது வரைக்கும் ஒரு ஆளை பிடிச்சி கொடுறா கொஞ்சம் உள்ள சொல்றேன் அப்படிதான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சி வீசலாம். இதெல்லாம் வீரம். அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, உடல் ஆரோக்கியத்தில் இருந்திருக்காங்க, களத்துல நின்றுருக்காங்க அப்படிங்கிறது இப்பெல்லாம் நினைவு சின்னமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த நினைவு சின்னத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறது பெருமைப்படுறேன். மற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தாருங்க, சினிமா தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்காக சினிமா இந்த தொழில் கிடையாது, ஒரு பேஷன். எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பெல்லாம் பண்ணுவேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். மக்களுக்கு அப்படிங்கிறது நான் பணம் கொடுத்தா கூட 1 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம், கோடி கொடுக்கலாம், திரும்ப எதிர்பார்ப்பாங்க. ஒரு மனிதனுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டா, தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவன் மனசுக்குள்ள கொடுத்துட்டா அது என்னைக்கும் ஊற்றெழு. நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன். வெற்றியாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு